விநாயகர் முன் ஏன் தோப்பு கர்ணம் போடுகிறோம் தெரியுமா? ஒருமுறை கணேசன், அம்மா நான் மாமா வீட்டுக்கு செல்ல வேண்டும் என பார்வதி தேவியிடம் அடம் பிடித்தார். பார்வதி தேவியாரும் சிரித்து கொண்டே சென்று வா கணேசா என்று அனுமதி கொடுத்தார். கணேசனும் மிக மகிழ்ச்சியாக தன் மாமா வீட்டுக்கு சென்றார். மாமா அத்தையான விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் கணேசனை அன்போடு வரவேற்று அவனுக்கு பிடித்த உணவுகளை பரிமாறினார்கள். பின்பு சிறிது நேரம் கழித்து விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அருகில் வைத்துக்கொண்டு தூங்கிவிட்டார். அப்போது கணேசன் அதை பார்த்து, அடடா எவ்வளவு அழகாக உள்ளது, இதை சாப்பிட்டால் எவ்வளவு ருசியாக இருக்கும் என சாப்பிட்டு விட்டார். அதே நேரத்தில் அரக்கர்கள் பூமியை தாக்க தேவர்கள் அனைவரும் ஓடி வந்து விஷ்ணுவிடம் உதவி கேட்டனர். பதறி எழுந்த விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை காணாமல் தேடினார். அப்போது ஒரு குரல், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என கணேசன் வயிற்றிலிருந்து கேட்டது. குரலை கேட்ட விஷ்ணு, கணேசா உன் வயிற்றில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை வெளியே விடு என பல முறை கேட்டார். ஆனால் கணேசன் அமைதியாகவே இருந்தான். இதை கண்ட சிவபெருமான் சிரித்துக்கொண்டே விஷ்ணுவிடம் கூறினார், உனக்கு கணேசனிடம் இருக்கும் சக்கரம் வேண்டுமென்றால் அவனை நீ ஆனந்தப்படுத்து என்றார். இதை கேட்ட விஷ்ணு கணேசனை ஆனந்தப்படுத்தி சிரிக்க வைக்க தோப்பு கர்ணம் போட தொடங்கினார். இதை கண்ட கணேசன், மாமா ஏன் இப்படி செய்கிறார் என வாய் விட்டு சிரிக்கும் பொழுது சுதர்சன சக்கரம் வெளியே வந்தது.